சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், உங்கள் கஷ்டம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இயேசு சொல்கிறாங்க, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், நீங்கள் மலைகளை நகர்த்தலாம், உங்களுக்கு எந்த காரியமும் அசாத்தியமில்லை, உங்களால் எல்லாமே முடியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த கடுகளவு நம்பிக்கைனா என்ன? மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 12 வருஷமா இரத்த போக்கால் அவதிப்படுற ஒரு பெண் பற்றி சொல்லப்படுது. இந்த பெண் தன்னோட எல்லா பணத்தையும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணியும் உடம்பு சரியாகாம நிலைமை இன்னும் மோசமாகி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. இயேசுவை பற்றி கேள்விப்படுற இவங்க கூட்ட நெரிசல்ல இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவுக்கு பின்னாடி போய் நான் இயேசுவோட மேலாடைய தொட்டாலே போதும், கண்டிப்பா குணமாவேன் அப்படின்னு நம்புறாங்க. இயேசுவுக்கு பின்னாடி போய் இயேசுவோட மேலாடைய தொடுறாங்க. இயேசுவோட மேலாடைய தொட்டதுமே இயேசுகிட்ட இருந்து வல்லமை வெளியேறி இந்த பெண்ணோட இரத்த போக்கு உடனே நிக்குது. இவங்க குணமாகறாங்க. அதை இவங்க உணர்றாங்க. இயேசுகிட்ட இருந்து வல்லமை வெளியேறத உணர்ற இயேசு கூட்டத்தை பார்த்து, யாரு என்னோட மேலாடைய தொட்டா அப்படி கேட்குறாங்க. சீடர்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஏன்னா மக்கள் நெருக்கம், யாரு வேணாலும் இயேசுவை தொட்டிருக்கலாம். இருந்தும் ஏன் இயேசு யார் என்னோட மேலாடைய தொட்டான்னு கேட்குறாங்க அப்படிங்கிறது சீடர்களுக்கு புரியலை. இயேசு அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யார் அவங்கள தொட்டிருப்பான்னு. இந்த பெண் பயந்துக்கிட்டே இயேசுக்கிட்ட வந்து மன்றிட்டு, நான் தான் அவங்கள தொட்டேன்னும் அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்குற இயேசு, உன்னோட விசுவாசமே உன்னை குணமாக்கிச்சு, நம்பிக்கையோட போ அப்படி சொல்கிறாங்க. கடவுளுக்கும் மனிதருக்கும் நடுவில் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நம்பிக்கை. எபிரேயர் எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் சொல்லுது, நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்ததுனால்தான் ஆபேல் சிறந்த காணிக்கைகளை கடவுளுக்கு கொடுத்தாங்க. இந்த நம்பிக்கை இருந்ததுனால நோவா ஒரு பேழையை செஞ்சு தன்னோட குடும்பத்தை அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க. இந்த நம்பிக்கை இருந்ததுனால்தான் ஆபிரகாமுக்கு முதிர்ந்த வயதுல கூட குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ளதான் அழைக்கப்படுறோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் சொல்லுது, கடவுளை நெருங்குறவங்க கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்பணும். கடவுளை நெருங்குறவங்க கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்பணும். கடவுள் அவங்க கேட்கறத அவங்களுக்கு கண்டிப்பா தருவாரு அப்படிங்கிறத நம்பணும். ஏன்னா கடவுள் தக்க கைமாறு அளிப்பவர். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஒரு நம்பிக்கைக்குள்ள வரும் அப்படின்னா நம்ம சூழ்நிலையும் மாறும், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.